இதுக்கு 100 வருட வரலாறு இருக்குது, இல்லைன்னா வள்ளலார்லேருந்தே வரலாறு இருக்குது. நீங்கள் எந்த காலம் போனாலும் வச்சுக்கலாம். 47க்கு பிறகு வரலாறுன்னு வச்சுங்க, டயார்கி வந்ததுலேருந்து வரலாறுன்னு வச்சுங்க, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வந்ததுலேருந்து வரலாறு. நீங்கள் வரலாற்று துவக்கப்புள்ளியே எதை வேணாலும் வச்சுங்க. ஒரே ஆண்டு 3 புஸ்தகம் பெரியாரை பற்றி வருவதற்கு காரணம், முதலாக பேன் இண்டியன் லிபரல் இமேஜினேஷன் கொலாப்ஸ் ஆனதுனால்தான். அதில் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழகம் சினிமாக்காரங்க பின்னாடி போடுறது. தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவதை விட்டுவிட்டு அயோத்தியை திருப்பரங்குன்றமாக மாற்றக்கூடிய செயலை நாம் செய்ய வேண்டியதுதான் அவசியம். ஏஎஸ் பன்னீர்செல்வன் தென்னை இதழியல் நிறுவனத்தின் நிறுவன இயக்குனர் ஆவார். இதற்கு முன்னர் இவர் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் ஆய்வாளராக இருந்ததுடன் அதன் பொதுத்தள ஆய்வு மையத்தின் தலைவராகவும் இருந்தார். இவர் கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலமாக தெளிவாக வகுக்கப்பட்ட பணி வரம்புகளுடன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் செயல்படும் ஒரு சுயாதீன உள் செய்தி குறை தீர்ப்பாளராக த ஹிந்து நாளிதழின் வாசகர்களின் ஆசிரியராக ரீடர்ஸ் எடிஸ்டராக இருந்தார். இவர் ஒரு வழக்கமான கட்டுரையாளராக இருப்பதுடன் இதழியல் ஆசிரியராகவும் புகழ்பெற்ற ஆசிய இதழியல் கல்லூரியில் இணை பேராசிரியராகவும் உள்ளார். அச்சு மற்றும் தொலைக்காட்சி இதழியல் இரண்டிலும் இவருக்கு விரிவான அனுபவம் உண்டு. இவர் சென்னையில் உள்ள KM ஆதிமூலம் கலை அறக்கட்டளையின் ஆட்சிக்குழுவில் உறுப்பினராக உள்ளார். ஊடகங்களின் நிலை, இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமகால கலைகள் போன்ற பல்வேறு தலைப்புகளில் இவர் விரிவாக உரையாற்றியுள்ளார். யூகேவில் உள்ள SOAS லண்டன், கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், அமெரிக்காவில் நியூயார்க் பல்கலைக்கழகம், கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் USC அனன்பெர்க் தகவல் தொடர்பு மற்றும் இதழியல் பள்ளி மற்றும் ஐரோப்பாவில் நெதர்லாண்டில் உள்ள லெய்டன் பல்கலைக்கழகம் மற்றும் பிரான்சில் உள்ள சயின்சஸ் போ. இவர் 1998ஆம் ஆண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ராய்ட்டர்ஸ் இதழியல் ஆய்வு திட்டத்தில் ஆய்வாளராக இருந்தார். முதுபெரும் அரசியல்வாதியான மு. கருணாநிதியின் விரிவான வாழ்க்கை வரலாற்றை இவர் எழுதியுள்ளார். இது 2021ஆம் ஆண்டில் பெங்குயின் ரேண்டம் ஹவுஸ் என்ற பப்ளிஷரால் வெளியிடப்பட்டது. இவரது இலக்கிய மற்றும் இதழியல் பங்களிப்பிற்காக தமிழ்நாடு அரசு இவருக்கு GE போப் விருதை வழங்கியுள்ளது. இவர் 2022ஆம் ஆண்டின் JCB இலக்கிய பரிசின் நடுவர் குழுவின் தலைவராக இருந்தார். இவர் 2005 முதல் 2012 வரை உலகளாவிய ஊடக மேம்பாட்டு மன்றத்தின் துணைத் தலைவராக இருந்தார். 2013 மற்றும் 2021க்கு இடையில் செய்தி குறை தீர்ப்பாளர்கள் மற்றும் தரநிலைகள் ஆசிரியர் அமைப்பின் ஆசியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழு உறுப்பினராக இருந்தார். 2010ஆம் ஆண்டு முதல் லண்டனை தலைமையாக கொண்ட நெறிமுறை இதழியல் நெட்வொர்க்கின் ஆலோசகராக உள்ளார். திரு பன்னீர்செல்வம் அவர்களை நூலின் அறிமுக உரையாற்ற அழைக்கிறேன். சுந்தர்காளி உங்களுக்கு கொடுத்த பயம் உங்களை விட்டு நீங்களாம். நீண்ட உரையெல்லாம் ஆற்றப்போவதில்லை. ஏன்னா இங்கே எல்லாரும் வந்திருக்கிறதே வெங்கடாச்சலபதி எந்த தரவுகளை வைத்துக்கொண்டு இந்த புத்தகத்தை கொடுத்தார். ஏன்னா ஒவ்வொரு எடிட்டோரியல் டிசிஷனுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய சிந்தனை இருக்கும். இந்த முதல் கட்டுரையை அதியமான் கட்டுரையை தமிழில் நம்ம எல்லாம் புத்தகமாக பார்த்துருக்கோம். இந்த புத்தகத்தை ஒரு சாப்டராக எப்படி சுருக்க முடிந்தது, என்ன அடிப்படையில் பண்ணார் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய பல்வேறு ரீடர்ஸ் இல்லை கம்பேனியன் புக்குக்கான ஒரு பாடமாக இருக்கலாம். அதுக்கு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளாம் வந்திருக்குமே தவிர பெருசாக பேசின்னு இருக்கிறதுலாம் வரல. எனக்கு தமிழ்நாட்டு விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு வெளியே எடுத்து செல்லும்போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தான். ரோஜா முத்தையா நூலகத்தில் பணியாற்றி கொண்ட காலகட்டத்தில் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பாலகிருஷ்ணனுடைய ஜர்னி ஆஃப் சிவிலைசேஷன் வருது. அதுலேருந்து ஒரு 3 மாதமோ இல்லை 4 மாதத்துக்குள்ளவோ முதல் கீழடி ரிப்போர்ட் வந்துடுது.
இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு டெல்லிக்கு போய் பல பேரை சந்திக்கும் போது yet another antiquity frenzy from your state. ஞாபகம் வைத்துங்க, இதான் வார்த்தை. yet another antiquity frenzy from your state. இதை எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி இதை எதிர்கொள்றதுனே தெரில. ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ரவி பேசும்போது ஒன்று சொன்னார்ல, சிவப்பு வெளுத்தால் காவின்னு, அது வந்து அந்த சமயத்தில் வந்தது தான். ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னால் தீகாவை சார்ந்த என்ன சம்பந்தம் அவர்கள் வந்து மாணவர்கள் கூட ஒரு உரையாடல் நடத்துகிறார். அந்த மாணவர்கள் கூட நடத்துகிற உரையாடலில் அவர் சொன்னது தான், தம்பி சிகப்பை வந்து முற்போக்குன்னு நினைக்காது, அதை கொஞ்சோண்டு வெளுத்துப்பார், அது காவியாக மாறிடும். அது ஏதோ 82 83 சொன்னது. ஆனால் அதோடைய விளைவு தான் இது எல்லாமே. பெரியாரை பற்றி தமிழக அரசியல் இயக்கங்களுக்கு வெளியில் எத்தனை புத்தகம் ஆங்கிலத்தில் வந்திருக்கு? இல்லை. இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது. அதனால தான் பெரியாரை பற்றி மற்ற தென்னிந்திய மொழிகளில் எவ்வளோ வந்திருக்கு? பெருசாக இல்லை. தமிழக அரசுடைய திசை தோறும் திராவிடம்ல வந்து கொஞ்சம் வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் இப்போ வந்தது, இந்த 2-3 வருடங்களில். அப்போ நம்மளை பற்றி வெளியே வர்றதுங்கிறது வந்து முக்கியமாகிடுது. அப்போ வெளியில் வர்றதை வந்து முக்கிய நூலகங்கள் வெளியிடும் போது அதுக்கு வந்து வேற ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்லேருந்து இந்த பெரியார் புத்தகம், இதுக்கு முன்னாடி ரவியுடைய புத்தகம், இதெல்லாம் வரும்போது அதுக்கு ஒரு இடம் கிடைக்குது. கார்த்திக் புத்தகம் வந்து அவங்க பிளாக் ஸ்வான் போட்டாங்க. ஓரியன் பிளாக் ஸ்வானுடைய நாங்களாம் எழுதி இவங்க எடிட் பண்ண புத்தகம் இன்னும் வரல. அதனால் அவங்களோட நகர்ற வேகம் என்னன்னு தெரியும். இந்த நகர்ற வேகத்தில் மற்றவர்கள் வந்து இதை வெளியிடும்போது, ஒரு ஓயுபி புத்தகமாக வரும்போதோ, இல்லை ஒரு கேம்பிரிட்ஜ் புத்தகமாக வரும்போதோ, பென்குயின் புத்தகமாக வரும்போதோ, ஓரியன் பிளாக் ஸ்வான் புத்தகமாக வரும்போதோ, முதலாக தேசிய சிந்தனை களத்தில் நம்ம இடம் பெறுறோம். இதுக்கு 100 வருட வரலாறு இருக்குது, இல்லைன்னா வள்ளலார்லேருந்தே வரலாறு இருக்குது. நீங்கள் எந்த காலம் போனாலும் வச்சுக்கலாம். 47க்கு பிறகு வரலாறுன்னு வச்சுங்க, டயார்கி வந்ததுலேருந்து வரலாறுன்னு வச்சுங்க, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வந்ததுலேருந்து வரலாறு. நீங்கள் வரலாற்று துவக்கப்புள்ளியே எதை வேணாலும் வச்சுங்க. இல்லைன்னா சௌகரியமான ஒரு காலம் இருக்குது, அது 49. 47 சுதந்திரம், 52 முதல் தேர்தல், ரெண்டுத்துக்கு நடுவில் உருவானது தான் திமுக வித்தியாசம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சௌகரியம் இருக்கோ அந்த காலத்தை ஆரம்பித்தாலும் அதற்கான புத்தகங்கள் வெளியில் வரல. எல்லா ரெஃபரன்ஸஸும் தமிழில் இருக்கு. அதுவே தப்பாக வேற சொல்கிறாங்க. ஏன்டா தமிழில் மட்டும்தானே வச்சுட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு அரசியல் பண்ணவங்க வந்து என்ன மேண்ட்ரினில் எழுத போகிறாங்க? எல்லாம் சரி, ஏதோ ஒரு இங்கிலீஷ் சைட்டேஷன் கிடைக்காது. அதனால தான் எனக்கு வந்து இந்த மொத்த சைட்டேஷன்ஸுங்க வந்து முக்கியமாக மாறுது. அது வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட பட்டம், நீங்களாம் உணர்ச்சி வசப்பட்டவங்க, உணர்ச்சியில் சொல்கிறேங்க, சான்று எங்க? ஃபுட்நோட் தமிழில் இருக்குன்னே உங்களுக்கு தெரில. அந்த புத்தகமே தமிழில் வந்து தமிழில் மட்டுமே தான் இருக்குங்கிறதும் தெரியல. அதனால் அது தமிழில் இருக்கிறதுனால அது ரீஜனல் ரிசோர்ஸ். எப்படி தமிழ் ரீஜனல் ரிசோர்ஸ் இல்லைன்னா வெர்னாக்குலர் ரிசோர்ஸ், பொரோக்கியல் ரிசோர்ஸ், ரீஜனல் ரிசோர்ஸ், என்னென்னமோ இவங்க இதில் வந்து வெர்னாக்குலர் ரிசோர்ஸ். அந்த புத்தகத்துக்கு வரும்போது தட் புக் இஸ் ஹெவிலி டிபெண்ட் ஆன் வெர்னாக்குலர் ரிசோர்ஸஸ்ன்னு என்கிட்ட ஒரு ஆசிரியர் சொன்னார். ஏங்க ரிவ்யூ போடல? இல்லைங்க, இட் டிபெண்ட்ஸ் டூ மச் ஆன் வெர்னாக்குலர் ரிசோர்ஸஸ்.
அவங்க பேசுகிற மொழியில் தானே அவங்க சண்டை போட்டுக்க போகிறாங்க, இல்லை என்ன வேணும்னு சொல்ல போகிறாங்க. அது எப்படி செகண்டரியாக மாறும்? இந்த வெர்னாக்குலர் ரிசோர்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ராப்புக்குள்ளே நம்மளை ஃபிட் பண்ணி வச்சதில் தான் 70 ஆண்டு கால பேன் இண்டியன் இமேஜினேஷன். அதுலேருந்து ஒரு விடுதலைக்கான ஒரு முதல் படி தான் இந்த மாதிரியான புத்தகங்கள். இந்த ஆண்டு யோசிச்சு பாருங்க, 3 புத்தகம் பெரியாரை பற்றி ஆங்கிலத்தில் வந்திருக்கு. இது ஒன்று. சுபகுணராஜன் ஜாதி சங்கங்களில் பெரியார் பேச்சுகளும் அதை அனோட்டேட்டும் பண்ணியிருக்கார். அது ஸ்பீக்கிங் டைகர் போட்டிருக்காங்க. அது இன்னொரு முக்கிய புத்தகம். அப்புறம் எஸ்விஆர் கேள்வி பதில் பாணியிலே பெரியாரை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கார். அப்போ ஒரே ஆண்டு 3 புத்தகம் பெரியாரை பற்றி வருவதற்கு காரணம், முதலாக பேன் இண்டியன் லிபரல் இமேஜினேஷன் கொலாப்ஸ் ஆனதுனால்தான். 3வது முறை மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் நம்ம வச்சுருக்கிற ஃப்ரேம்வொர்க்கு வெளியில் ஏதோ ஒரு தீர்வு இருக்கு போல இருக்கு. முதல் தேர்தலையும் தமிழ்நாட்டில் ஓட்டு போடல, 2வது தேர்தலையும் தமிழ்நாட்டில் ஓட்டு போடல, 3வது தேர்தலையும் தமிழ்நாட்டில் ஓட்டு போடல. அப்போ இதுக்குள்ளே ஏதோ இருக்கு, கொஞ்சம் படிப்போம். இப்போ தான் அந்த பேசிக் ஹியூமிலிட்டி வந்திருக்கு. அந்த ஹியூமிலிட்டி வந்ததுனால தான் இந்த கதவு திறந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு அதான் பட்டுட்டே இருக்கு. இவ்வளோ வருஷம் ஆச்சு, பணத்தோட்டம் வந்த ஆண்டு என்ன, இன்னைக்கு திடீர்னு பணத்தோட்டத்தை பற்றி கோட் பண்ணுற மனநிலை எங்கேருந்து வந்தது? அப்படின்னா நீங்கள் மொழிபெயர்த்துருக்கணும்ல, பண்ணலையே. எதுக்குமே மொழிபெயர்ப்புகள் இல்லை. முக்கியமான அரசியல்களை முன்வைத்த விஷயங்கள். இப்போ போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசு அவருடைய இதில் தொடராக முதல்ல ஒரு 13 நாளோ 18 நாளோ எழுதுறாரு. அப்புறம் அந்த திராவிட இயக்க வரலாறு புத்தகம்லாம் அதுவே ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று விஷயம். ஏன் டிஎம்கே, ஏன் டிஏகே அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே இருக்கு. நீங்கள் ஸ்பேஷியலாக பார்க்க போகிறீங்களா, பீப்புளாக பார்க்க போகிறீங்களா, ஜியோகிராஃபிக்கல் என்டிட்டியா? இது நீங்கள் எதுவுமே பார்க்குறதில்ல. அதில் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழகம் சினிமாக்காரங்க பின்னாடி போடுறது. தமிழகத்திலிருந்து அரசியலுக்கு வந்த எந்த சினிமாக்காரனும் சினிமாலேருந்து நேராக வரல. எம்ஜி ராமச்சந்திரன் 72 திமுக விட்டு விலகும் போது அவர் அந்த கட்சியின் பொருளாளர். 2 டேர்ம் எம்எல்ஏ, 1 டேர்ம் எம்எல்சி. புதுசல்ல. செல்வி ஜெயலலிதா கடைசி படம் 1977 நதியை தேடி வந்த கடல். அரசியலுக்கு வருது 1982. சினிமாவிலிருந்து வந்தவர்கள் தோர்த்து போன கதை தான் இங்கே அதிகம். சிவாஜி கணேசன் துவங்கி இல்லை இவங்க வரைக்குங்க. இப்போ சமீபத்தில் கட்சி துவக்கிற ஆசையே எனக்கு இல்லைன்னு சொன்னார் ரஜினிகாந்த் வரைக்கும். அதான் ரஜினிகாந்த் வரைக்கும் அந்த பட்டியல் தான் நீண்டப்பட்டிருக்கு. ஆனால் உங்களை திருப்பி திருப்பி எவனாவது ஒருத்தர் வருவாங்க, அதை வச்சுன்னு மொத்த அரசியலே அதுக்குள்ளே அடக்க ட்ரை பண்ணுறது. ரஜினிகாந்த் வர்றார், அதை வச்சுன்னு அடக்கிறது. இவர் வர்றார், கமலஹாசன் வர்றார், அதை வச்சு அடக்கிறது. இப்போ விஜய் வர்றார், அதை வச்சுன்னு எத்தனை நாள் தான் இதே சொல்லின்னு இருக்க போகிறீங்க? ஜெயிச்சது யார்? இவங்களுடைய ஜெயிப்பு விகிதம் என்ன? பாக்கியராஜுக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்தது, டி ராஜேந்தருக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்தது, இதெல்லாம் தானே உண்மை. அப்போ தரவுகளை விட அதிகமாக நம்ம மீது விழுந்திருக்கிற ரெட்டரிக் அதிகம். அப்போ 2 போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. ஒன்று ரெட்டரிக்கை எதிர்த்து போராட வேண்டியிருக்கு, இன்னொன்று போதுமான தரவுகளை அவங்களுக்கு எடுத்து போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இப்போ இந்த புத்தகங்கள்லாம் ஒரு விதத்தில் தரவுகளை எடுத்துக்கொண்டு சேர்க்கிறது. அடுத்தது ரெட்டரிக்கைகளையும் எதிர்க்கணும்.
இப்போ ஆன்டிக்விட்டி ஃப்ரெஞ்சின்னு சொன்னால் அது வந்து என்ன, அதுதானே பெஜாரேட்டிவ். எதனால் ஆன்டிக்விட்டி, எங்களுக்கு எக்ஸாக்ட் டேட் தெரிலன்னு சொன்னாங்க கூட ஏற்றுக்க முடியுமா, இதோடைய ரிசர்ச் சரியாக இருக்கா அப்படிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா ஓகே. அதெல்லாம் கேட்குறதே இல்லை. இங்கே வந்து ஒரு ஆன்டிக்விட்டி ஃப்ரெண்ட்ஸு. இந்த விளைவு என்னன்னு யோசிச்சு பாருங்க. பாலகிருஷ்ணன் புத்தகத்திற்கு ஒரே ஒரு ரிவ்யூ தான் ஆங்கிலத்தில். நான் அப்போ ஹிந்துவில் ரீடர்ஸ் செட்டராக இருக்கேன். நான் தான் இதுவே கொடுக்குறேன், போட்டுடுறாங்க. டோனி ஜோசப் எழுதிடுறாரு. டோனி ஜோசஃபோடைய ரிவ்யூவை தவிர அதற்கு ரிவ்யூ இல்லை. அகாடமிஷியன் யாரும் எழுதவில்லை. அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து தன்னுடைய ரிப்போர்ட்டே தரவில்லைன்னு முந்தா நாள் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சொல்றார். எப்படி பப்ளிஷ் பண்ண முடியும், அவர் இன்னும் சப்மிட்டே பண்ணலையான்னு. நான் அமர்நாத் ராமகிருஷ்ணா இருந்திருந்தேன் வச்சுங்க, நிச்சயமாக இந்த கார்ட்டூன் சினிமாலாம் வர மாதிரி மூளை வந்து 100 செதறிட்டு இருக்கும். ஊர் ஊராக போய் கேட்குறாரு, போடுங்க, வெளியிடுங்க, வெளியிடுங்க. போடுறதில்ல. சில காப்பீஸ் சில பேர்கிட்ட இருக்கு தெரியும். அதை போட்டோம்னா அவருக்கு வேலைக்கு சிக்கல்ன்றதுக்காக வாய் மூடின்னு இருக்கும். இந்த மந்திரியோடைய நாடாளுமன்ற உரையை வந்து ஒரே செகண்டை தகர்த்துடலாம். நாங்களே போட்டு நீங்கள் இது வரைக்கும் போடல, நீங்கள் வேஸ்ட்டு, நான் போட்டோம் போ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அது வந்து டைரக்டர் ரேங்கில் இருக்கிற ஒருத்தருடைய இடத்த நம்ம கெடுக்கலாம் வேணான்னு சொல்லி தான் வாய முடின்னு இருக்கும். அந்த சூழலில் எனக்கு இதில் கிடைச்ச முக்கியமான விஷயங்கள் என்ன, தமிழ் கூறும் நபராக எனக்கு வந்து இந்த ஒவ்வொன்றத்தை பற்றியும் இவங்களே எழுதுனா விரிவான கட்டுரைகள் தெரியும். அதிகமான புத்தகம் இருக்கு. அதை எப்படி வந்து இது ஒரே ஒரு சாப்டராக டிரான்ஸ்லேட் பண்ணி சுருக்கினார் அப்படிங்கிறது தான் எனக்கு பற்றி தெரிய வேண்டிய விஷயம். ஆக இதை வந்து நமக்கு எவ்வளோ தெரியுங்கிறது வந்து கேள்வியே இல்லை. ஏங்க இதை வச்சுங்க சேரமாதேவி ஏங்க இதை விட்டுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். அப்புறம் இன்னொருத்தர் எல்லாம் சரிங்க, ஹெச்ஆர்என்சி வரும்போது நடந்த டிபேட்டில் என்னெல்லாம் வந்து ஏங்க போடல அப்படின்னு இன்னொருத்தர் கேட்பார். விடுபட்டு போனதின் பட்டியலை போட ஆரம்பித்தால் எந்த புத்தகமாக இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுலேருந்து தப்பிக்கவே முடியாதுங்க. நான் கலைஞரை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதிட்டு நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். குடித்தலையிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி நீங்கள் குடித்தலை தேர்தலை பற்றி இதை எழுதியிருக்கீங்க, இதை ஏன் எழுதலை, நான் பக்கத்தில் இருந்தேன் அன்றைக்கி நாள், ஒன்றுமே சொல்ல முடியாது. அவன் கொடுத்துருக்குறது 500 பக்கம்தான். 500 பக்கத்துக்குள்ளே என்ன எழுத முடியும் அதுதான் எழுத முடியும். ஆனால் விடுபட்டு போனதை பட்டியல் போட்டுக்கொண்டு எங்கெல்லாம் போய் சேரணுமோ அங்கெல்லாம் போய் சேராமையே நம்ம தங்கியிருக்கோம். அப்போ இந்த காலகட்டத்தில் 3வது டேர்ம் மோடி வந்ததினால் நம்மை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்துத்துவை எதிர்ப்பதற்கான குரல் சுயமரியாதை சமதர்மங்கிறதுலேருந்து தான் வருது அப்படின்னு உலகம் இப்போ தான் புரிஞ்சிக்குது. இந்த புரிதலில் தான் எல்லாமே துவங்குது. அதனால் தமிழ்நாட்டை வந்து அயோத்தியாக மாற்றுவதை விட்டுவிட்டு அயோத்தியை திருப்பரங்குன்றமாக மாற்றக்கூடிய செயலை நாம் செய்ய வேண்டியதுதான் அவசியம். அதற்கான முக்கிய இதுதான் உங்கள் புத்தகம். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிடுங்க, அதுக்கு காட்டணும்.